ரேஷன் கார்டு இருந்தா செல்போன் கொடுக்கறேன் அப்படின்னு. யாராவது செல்போன் வாங்குனீங்களா? நீங்க வாங்குனீங்களா? அங்க பின்னாடி இந்த பக்கம் நிக்கிறவங்க யாராவது? சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருக்காங்களா? தமிழ்நாட்டுல நான் போற ஊரெல்லாம் கேக்குறேன், யாராவது ஒருத்தராவது அந்த செல்போனை வாங்கினவங்க இருக்காங்களான்னு. ஆனா இதுவரைக்கும் அந்த செல்போனை வாங்கின ஒருத்தர் கூட இந்த தமிழ்நாட்டுல இல்ல. அந்த லட்சணத்துலதான் தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கு தெரிந்த திட்டம் என்ன திட்டம்னா, எப்படி அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுகல இருந்து எல்லாரையும் எப்படி விரட்டி விடுறது. ஓபிஎஸ் அவர்களை திட்டம் போட்டு அதிமுகல இருந்து தன்னுடைய கட்சியிலிருந்து துரத்தி விட்டாச்சு. அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியால் மட்டுமே முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அடுத்து யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சர் ஆனாரோ, யாருடைய ஆசீர்வாதத்தால் அவர் முதலமைச்சர் ஆனாரோ, அந்த அம்மையா சசிகலாவுக்கே இன்னைக்கு அதிமுகல இடம் இல்லைன்னு போட்ட திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அடுத்தது அதிமுகவை கொண்டு போய் டெல்லியில அடகு வச்சிருக்கக்கூடிய திட்டம். இப்பொழுது அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றக்கூடிய திட்டம். இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.